அருளாள நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹ் திருப்பெயர் கூறி அவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபியீங்கள், தாபியீங்கள் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் அருளும் என்றென்றும் நிலை வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்பார்ந்த ஈமானியரோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, யுவதிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறப்பான இந்த அமர்வில் மிக 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 நீண்டதோர் இடைவெளிக்கு பின்னால் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அடிக்கடி வந்து போன இடம், ஆனால் மிச்சங்காலம் வருப்படலைன்னு நினைக்கிறேன். நீண்ட இடைவெளிக்கு பின்னால் இன்றைக்கு என்னோட பள்ளிவாசலில் உங்களை எல்லாம் திரளாக சந்திக்கின்ற ஒரு பாக்கியம் அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் பொருந்திக்கிறோனும். இந்த நல்ல நேரத்தில் வருமுன் பேணிக்கொள்வோம். வாரத்துக்கு முன்னால் எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்வோம், பாதுகாப்பு பெற்றுக்கொள்வோம், இருக்கிறத பேணுதலாக கண்காணிப்பாக ஒழுங்காக கவனிச்சுக்கொள்வோம் என்ற ஒரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். இது என்ன தலைப்புன்னு சொன்னால், எங்களுக்கு வாரத்துக்கு முன்னால் நாங்கள் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னால் எங்களை அந்த இடத்துல இருக்கிறவங்களை நாங்கள் இந்த தலைப்பு முழுக்க முழுமையான நிலைமைகள் இருக்கக்கூடிய வயசாளிகளோட சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பு. இளைய சமூகத்தோட வயசாளிகளோட பேசினா பற்றி பேசுகிறேன்டா கிழவியும் கூப்பிட்டு பேசினா சரிதானேன்னு யோசிக்கிறேன். அப்படி அல்ல. இது என்னென்னா, இன்றைக்கு சமூகத்தில் பெரும்பாலும் அல்லாஹ் அருள் செய்த சிலரை தவிர முதியவர்கள், வயசாளிகள், இப்படி சிரமப்படக்கூடியவங்க கவனிக்கப்படுறல்ல, கண்டுகொள்ளப்படுறல்ல, அவங்கள கணக்கெடுக்கிறல்ல. அது எங்களை பெற்ற உம்மை வாய்க்கலும் வாப்ப வாய்க்கலும், எங்களோட உம்மாவை இந்த உலகத்துக்கு தந்த உம்மம்மா வாய்க்கலும் அப்பா வாய்க்கலும், எங்களோட வாப்பம்மாவாக வாப்பப்பாவாக இருக்கலும், எங்களோட பாட்டன் பூட்டி ஆயிக்கலும், கணவனை தந்த மாமா மாமி ஆயிக்கலும், பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு வயோதிப தாயாக ஒரு கிழவராக இருக்கலும், அல்ல எங்களோட தெருவில் இருக்கிற ஒரு வயசாளியாக இருக்கலும், குடும்பத்துக்குள்ள அல்லது குடும்பம் அல்லாத அல்ல முஸ்லிம் அல்லாத யாராக இருந்தாலும் வயதாளிகள், கிழவர்கள், கிழவியர்கள், இது சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்லுதுன்றதை நாங்கள் கட்டாயம் அறியோம். ஏன்னா இன்றைக்கு நாங்கள் வாழுகின்ற இந்த உலகம் அல்லாஹ் அருள் செய்த சிலரை தவிர அநேகமான வீடுகளில் இந்த கிழவர் கிழவியர்கள், கணவன்ட உம்மா வாப்பா, மனைவிட உம்மா வாப்பா, வயசுக்கு போனவங்க மதிக்கப்படுறல்ல. ஆனால் உண்மையிலே அன்றைக்கு அவங்க போட்ட அந்த பிச்சை தான் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், மறந்துட்டோம். அன்றைக்கு அவங்க காட்டின அந்த வழியில் தான் நாங்கள் போகிறோம். அன்றைக்கு அவங்க எங்களை வளர்த்துட்டாங்க, நாங்கள் இன்றைக்கி வாழ்கிறோம். அவங்களோட பொருளாதாரம், அவங்களோட சொத்து செல்வங்கள், அவங்களோட வீடு வாசல்கள், அவங்களோட எல்லாமே எங்களோட முன்னோர்கள் முதியவர்கள்ன்றதை வச்சு நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் வயசுக்கு போனதுக்கு பின்னால் அவங்களை நான் கணக்கெடுக்கிறோம் இல்லை. இப்போ இங்கே கதிரைகள் அமர்ந்திருக்கக்கூடிய முதியவர்களாக இருக்கேனும் இளம் வயசுள்ளவங்களாக இருக்கேனும், சரியா? சில நேரம் 20 வயசுலேயே என்ன கீழே உட்கார இல்லாதவர்கள் இருப்பாங்க. சில நேரம் முதுமைக்கு பைத்து கதிரையில் உட்காருவாங்க. தடியொண்டு இல்லாமல் பாதையில் புகையலாம். ரோட்டில் போகிறண்டா ஒரு தடியொண்டு கம்பொண்டு வேணும். அந்த கம்பை ஊண்டிக்கொண்டு தடியை ஊண்டிக்கொண்டு தான் பாதையில் ரோட்டில் போவாங்க. அவங்களுக்கு கை காலெல்லாம் உதறல் எடுக்கும், நடுக்கம் எடுக்கும். அவங்களுக்கு வாய் தலையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும். அந்த வயசாளிகளுக்கு டைல்ல எல்லாம் நடக்கிறதுக்கு சிரமமாயிக்கும். ஊண்டுகோல் இல்லாமல் ஒரு இடத்துக்கு தூரம் நடக்கவும் மேலே, வீட்டுக்குள்ளே நடக்கவும் மேலே. ஆனால் உண்மையில் அவங்க பிறந்ததோட தடியோடு தான் நடந்தாங்களா? அவங்க பிறந்ததோட கதிரையில் தான் உட்கார்ந்தாங்களா? அவங்க பிறந்ததோட கால்கை தலையெல்லாம் நடுக்கம் எடுத்துச்சா? அவங்க பிறந்ததோடு இந்த நோய்களோடு தான் இருந்தாங்களா? அவங்க பிறகு போக்கல 65 வயசுக்கு வந்துட்டாங்களான்னா நிச்சயமாக இல்லை.
இன்றைக்கு நான் நீங்கள் எந்த வயசில் இருக்கிறோம், இந்த வயதை தாண்டி தானே என் 65 வயசு உம்மம்மா, என் 90 வயசு வாப்பம்மா வாழ்கிறாங்கன்றால் அவங்க எதை தாண்டி வந்திருக்கிறாங்க? இன்றைக்கு நாங்கள் இருக்கிற எல்லா வயதுகளையும் தாண்டி 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 தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. நாட்டை ஆளுகின்ற ஜனாதிபதி பிறந்ததோடு நாட்டை ஆள போகலம்மா, பிறந்ததோடு நாட்டை ஆளக்கூடிய அளவுக்கு அவர் போகல. அவர் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து எல்லா தரங்களையும் தாண்டி அங்கே போனார். 80 வயசில் மகுத்தா போகிற ஒரு உம்மம்மா, ஒரு வயதாளிக்கு, ஒரு கிழவி, பிறந்தோடு 80க்கு வரல. அவன் ஒரு உம்மா வாப்பாக்கு மகனாக பிறந்தார். ஒரு உம்மா வாப்பாக்கு நான் எப்படி நீங்கள் எப்படி பிறந்தோ அந்த மாதிரி உங்களோட உம்மம்மா அப்பான்ற லெவலில் இருக்கிறவங்கள ஒரு தாய் தந்தைக்கு மகளாக இந்த உலகத்தை எட்டி பார்த்தாங்க. இன்றைக்கி எப்படி உங்களோட பிள்ளைக்கு நீங்கள் பெம்பஸ் அடித்து வைக்கிறீங்களோ, அம்புடை அடித்து வைக்கிறீங்களோ, இதே மாதிரி ஒரு காலம் இன்றைக்கு விவசாயியாக இருக்கிற அவங்களும் அடிச்சிருந்தாங்க. விரலை சூப்பி கொண்டிருக்கிற மாதிரி, பால் போத்தலை வச்சு கொண்டிருக்கிற மாதிரி. இன்றைக்கு எப்படியெல்லாம் ஒரு சின்ன பிள்ளை செய்யுமோ இதையெல்லாம் செஞ்சு தான் இந்த இடத்துக்கு வந்தாங்க. அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், விரும்பியோ வருத்தோ முதுமையில் இருக்கிறவங்களை அவங்கள முதியவர்களாக நோக்குறோமே தவிர இளமையில் இருக்கிற நான் அந்த இடத்துக்கு போவேன்னு யாரும் யோசிக்கல, அல்லாஹ் அருள் செஞ்சவங்களை தவிர. இதால தான் முதியோர் வார்த்தையை கணக்கெடுக்கிறல்ல, வயசுக்கு வந்த பெரியவங்களை கண்டுகொள்றல்ல, அவங்களுக்குள்ள மரியாதைகளை கொடுக்கறல்ல, அவங்கள கண்டும் காணாமைக்கு விட்டுடுற, அவங்கள புறக்கணிக்கிற, அவங்கள கொண்டு வைத்து மடங்களில் கொண்டு போடுற, முதியோர் இல்லங்களை தேடி கொண்டு வைத்து போடுற. காரணம் என்னன்னா, எனக்கு அப்படி வாரலன்னு நினைக்கிறேன். எங்களோட ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காஞ்சோலை விழுகிற நேரம் எப்படி விளங்கல, குருத்தோலை சிரிக்குமாம் என்று. அதாவது காய்ந்த ஓலை விழுகின்ற நேரம் குருத்தோலை சிரிக்குமாம் என்ற அர்த்தம் தெரியுமா? பெரிய அர்த்தம் உண்டு அதில். இந்த காஞ்ச ஓலை நெட்டு கலண்டு விழப்போகுது, இப்போ விழப்போகுது. நீங்கள் நினைக்கிறா இந்த காஞ்ச ஓலை அப்படியே மரத்தில் வந்து ஒட்டி கொண்டு அப்படியே காஞ்சிருன்னு நினைக்கிறா? இல்லை, அது காய்கிறதுக்கு முன்னால் பல படித்தரங்களை தாண்டி தான் வந்து காஞ்சிச்சு. சுப்ஹானல்லாஹ். முன்னவர்கள் சொன்ன சில வார்த்தைகள் பெரிய அர்த்தங்கள் அதில் இருக்கிற. என்னண்டா, அது விழப்போகிற நேரம் சொல்லுகின்ற தத்துவம் மிக முக்கியமான ஒரு தத்துவம். என்ன சொல்லுதுண்டால், அதாவது நான் திடீரென்று வயசுக்கு போகல தங்கம், நான் திடீரென்று காயல்ல ராஜா, நான் திடீரென்று கலண்டு விழல்ல ராணி, நான் பல படித்தரங்களை தாண்டி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். நான் எப்படி தெரியுமா இருந்தேன்? இப்போ உங்களோட மரம் சைடில் தென்னை மரங்களுக்கு தானே, இந்த தென்னை மரம் விழுந்தா அதோட முன்பக்கத்தால் வெட்டி ஓரமாக்கி குருத்தெடுக்கிறையா, அந்த தென்னை குருத்தெடுப்பாங்க, சரி டேஸ்ட் ஆகிக்கு. நான் சின்ன காலத்தை திண்டிக்கிறேன், நாங்கள் அந்த குருத்தெடுத்திக்கிறேன். அது எடுக்கிறேன்னா அதை எடுத்துகிட்டு போக கூட உள்ளுக்கு என்ன செய்ய முடியும் சொன்னால், அதாவது அந்த இதுக்குள்ளே வந்து ஒரு இந்த நாக்கில் வச்சா கரைஞ்சி போகிற மாதிரி சாஃப்டாக ஒண்டிக்கும், அது ஓலை. அந்த ஓலைங்களை சப்பி தின்னேலும் அது நாக்கில் வச்சா கொஞ்சம் சாஃப்டாக ஈக்கும். இந்த ஓலை, அந்த ஓலை தான் வெள்ளை கலருக்கு மாதிரி, சாம்பல் கலருக்கு மாதிரி, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வெளியில் வருது. வெளியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நீளுது. அப்படி நீண்டு வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்ய படருது, விரியுது, ஃபுல்லாக விரியுது. அப்படி கொழுந்து பச்சையாகுது, டார்க் பச்சையாகுது. அது ஃபுல்லாக விரிஞ்சு டார்க் பச்சையாகி அது என்ன செய்யுது, இப்போ நல்ல பச்சையேன்னு நிற்குது, நீண்டு வைத்து நிற்குது. கொஞ்சம் கொஞ்சமாக காய ஆரம்பிக்குது. அதுக்கு மேலே மற்ற நெட்டுகள், மற்ற மட்டைகள், ஓலைகள் எல்லாம் வந்து இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழுக்கு போகுது.
கீழே கீழே போய்த்து காயுது, காஞ்ச அப்படியே தொங்குது, அப்படி வளையுது, அது கீழே விழப்போகுது, கீழே விழுது, விழுந்து சருகுக்கு போகுது, ஒன்று பின்னால் நடக்குது. இது ஒன்று சொல்லுதா என்ன தெரியுமா? நானும் இந்த உலகத்துக்கு வந்தேன், எல்லாத்தையும் அனுபவித்தேன், எல்லாம் செஞ்சிட்டேன், டாட்டா பாய், நான் போகிறேன், நீங்கள் பின்னால் வந்து சேருங்க, நான் போகிறேன், நீங்கள் பின்னால் வந்து சேருங்க. இப்போ ஒவ்வொரு உம்மம்மாவும், ஒவ்வொரு அப்பாவும், ஒவ்வொரு பாட்டனும், ஒவ்வொரு பூட்டியும், ஒவ்வொரு ஆட்சியும், ஒவ்வொரு அப்பாவும் என்ன சொல்லிட்டு போகிறாங்க தெரியுமா? அவங்களோட வயசு என்ன சொல்லுது? இங்கே இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கு 19 என்றால் நாளைக்கு பிறக்க போகிறது 18. 19 என்றால் அடுத்து பிறக்க போகிறது 20 தான். 25க்கு போகிற 24 வந்தார்னு சொன்னால் உலக அதிசயம், சாத்தியமே இல்லை. 27க்கு பிறகு 26வது பேர்தேன்னு சொன்னால் பிள்ளை. 27க்கு அடுத்து 28 தான், 33க்கு அடுத்தது 34 தான், 42க்கு பிறகு 43 தான். அப்போ என்ன விளங்குது? விரும்பியோ வெறுத்தோ நாங்கள் எங்களோட வயதில், எங்களோட பிரயாணத்தில், உலகத்தில் நாங்கள் வாழ்வோமாக இருந்தால் அல்லாஹ் மீது சத்தியமாக நாங்கள் என்ன செய்யணும்? இந்த பருவங்களை எல்லாம் தாண்டி 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 என்ன உரிய வயசுக்கு வந்து நாங்கள் மண்ணை விட்டு போவோம். இப்போ உங்களோட வீடுகளுக்குள்ள எப்படியுமே முதியவர்கள் இருக்கிறாங்க. அது உங்களோட பாப்பா, உங்களோட உம்மா, உங்களோட உம்மம்மா, உங்களோட அப்பா, உங்களோட பாட்டன், உங்களோட பூட்டி, உங்களோட கணவன்ட உம்மா, மாமா, மாமி, உங்களோட உம்மோட தாத்தா, பெரியம்மா, சாட்சி, வயதாளியாக இருப்பாங்க. இளமையிலே சில நேரம் அன்றாட வேலையை செய்து கொள்ள முடியாத நிலைமையில் இருப்பாங்க. உங்களோட உம்மைக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறா, நடக்க பிடிக்க இயலா, பெட்டோட இருக்கிறா. சனியன் ஒன்று வந்து வாச்சிச்சு, வாப்பா எனக்கு இந்த சாட்சியை வச்சு கூட நான் படுற பாடு. இப்படி நாங்கள் நினைப்போம். எப்போ தெரியுமா? முதியவர்கள் பற்றிய மார்க்க அறிவு இல்லைன்னு சொன்னோம். அதே நேரம் மார்க்க அறிவு ஞானம் எங்கள்கிட்ட இருக்குமா இருந்தால் நாங்கள் ஒன்றை நினைப்போம். என்ன தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு தந்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஏண்ட சாட்சியை, ஏண்ட பெரியம்மாவை, ஏண்ட உம்மாவை, ஏண்ட கணவன்ட உம்மாவை, கணவன்ட வாப்பாவை, எனக்கு சப்ஜெக்டுக்கே இல்லாத ஒரு முதியவர், ஒரு 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 வயசாலியை, அல்லது இளம் வயசிலே நடக்க பிடிக்க இயலாத பெட்டோடு இருக்கக்கூடிய, டாய்லெட்டுக்கெல்லாம் தூக்கி கொண்டு போகக்கூடிய நிலைமையில் உள்ள ஒருத்தரை எனக்கு அல்லாஹ் தந்து என்ன அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்ற உணர்வு மார்க்கம் உள்ளவனுக்கு மட்டும்தான் வரும். நான் முதியவர்கள் மட்டும் பேசல. சில நேரங்களில் 18 வயசில் உங்களுக்கு ஒரு மகன் இருப்பான். ஆனால் அவன் பிறந்ததில் இருந்து இந்த துனியாட வெளிச்சத்தை கூட காணாத நிலைமையில் 2 கண்ணும் ஊனமாகி, காலு மூணமாகி, கையை மூணமாகி, நீங்கள் அவங்கள பிரட்டி பிரட்டி வைக்கணும். பிறண்டு படுக்க கூட தெரியா, முதுகுலையெல்லாம் படுக்கை புண் வரும். இதால் உம்மை வைத்து அடிக்கடி அடிக்கடி மாற்றி மாற்றி வைக்கிறோண்டும். இப்படியான நிலைமையில் யாரும் சரி உங்களுக்கு பராமரிக்கிறதுக்கு கிடைத்திருந்தால் நீங்கள் பெரிய பாக்கியசாலி. நாங்கள் இதை முதுமையோடு சம்பந்தப்படுத்திய போம். முதியவர்கள் இன்று சமூகத்தில் கணக்கெடுக்கப்படாதவர்கள், மதிக்கப்படாதவர்கள், மரியாதை கொடுக்கப்படாதவர்கள், கண்ணியம் இழந்து போனவர்கள். ஆனால் இவங்களோட ஆரம்பம் ஒன்று இருக்குது. அவங்க தான் எங்களுக்கு எல்லா வகையான பாதுகாப்பும் அரணும் எல்லாமே அவங்க தான். ஒரு காலம் இருந்துச்சு. கால ஓட்டத்தில் அவங்க முதுமைக்கு பேத்துட்டாங்க, நாங்கள் இளமையில் இருக்கிறோம். இப்போ இளமையில் இருக்கிற நாங்கள் முதுமையில் இருக்கிற அவங்கள கண்டுகொள்ளாமக்கு பேத்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வமன் நுஅம்மிர்ஹு நுனக்கிஸுஹு ஃபில் ஹல்க் அஃபலா யஅகிலூன். என்ன சூரா? பாடமான சூரா தான். வமன் நுஅம்மிர்ஹு நுனக்கிஸு ஃபில் ஹல்க் அஃபலா யஅகிலூன். சூரா யாசீனே, நாங்கள் அடிக்கடி ஒரு சூரா. யாரை நாங்கள் இந்த உலகத்தில் நீண்ட காலம் வாழ வைப்போமோ, வயசால கூடுதலான காலம் வாழ வைப்போமோ, மனிதா நீ நினச்சிக்கோ,
நுனக்கிசு ஃபில் ஹல்க், அவன் படைப்பின் கோலத்தில் உருவ அமைப்பில் தோற்றத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவோம். அஃபலா யக்லூன், யோசிக்க மாட்டீங்களா, சிந்திக்க மாட்டீங்களா? நீங்க யோசிங்க, நீங்க சிந்திங்க. யாரை நாங்கள் இந்த உலகத்தில் நீண்ட காலம் வாழ வைப்போமோ அவன் உருவ அமைப்பில் அவனோட தோற்றத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவோம். நீங்க நினைக்கிறா பிறந்ததோடே உங்களோட வாப்பா தாடி எல்லாம் வெள்ளை விளையர்ந்து தலைமுடி எல்லாம் வெள்ளை விளையர்ந்து பஞ்சு பட்டு மாதிரி பழுத்துத்தான் பிறந்தாரா? நீங்க பார்க்குற காலத்தில் உங்களோட உம்மோட தலைமுடி எல்லாம் வெள்ளை விளையர்ந்து பழுத்து இருந்துச்சா? உங்களோட வாப்பட தலைமுடி எல்லாம் பழுத்து இருந்துச்சா? இல்லை. உங்களுக்கு 20, 22, 23 வயசாகுது. உங்களோட வாப்பாக்கு அந்த அங்கே 40, 42, 45 வயசாகுது. அப்படி பொயின்ட்டு கருக்க ஆரம்பிக்குது. தாடிகளில் இடையில கருக்க ஆரம்பிக்குது. தலைமுடிகளில் இடையில கருக்க ஆரம்பிக்குது. உம்மக்கு முடிகள் அப்படியே வெள்ளையாக ஆரம்பிக்குது. உம்மக்கு வெள்ளை தலையில் இடக்கடை வெள்ளை முடி வர ஆரம்பிக்குது. என்ன வயசுக்கு பெய்து கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், யாரை நாங்கள் நீண்ட காலம் வாழ வைப்போமோ படைப்பின் கோலத்தில் உருவ அமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்துவோம். என்ன மாற்றம்? நல்லா திண்டு குடிச்சு ஓடி விளையாடி எல்லாம் செஞ்சவர், உங்களுக்கு தலையில பேன் பார்த்தவர் மானத கண்ணாடி எடுத்துக்கொண்டு வாவே. இப்ப என்ன கண்ணாடி இல்லாம பேன் பார்க்கல. ஏது அவட முதுமை கல்லிக்கிற பார்வையை எடுத்துட்டு ஒழுங்கா நடக்கல, ஒழுங்கா பேசல, வார்த்தைகள் வருதில்லை. இதுக்கு பின்னால இருக்கிறது அவங்களோட வயது போக போக இந்த சிம்டம்ஸ், இந்த அடையாளங்கள் வந்துடும். இதைத்தான் ரப்புல் ஆலமீன் சொல்றான், யாரை நாங்க பூமியில நீண்ட காலம் வாழ வைப்போமோ அவன் உருவ அமைப்புல மாற்றத்தை ஏற்படுத்துவோம். அல்லாஹ் தஆலா சொல்றான், ஹுவல்லதீ ஹலக்கக்கும் மின் துராப், அவன் தான் உங்களை மண்ணில இருந்து படைச்சான். சும்ம மின் நுத்வா, பிறகு விந்து துளியிலிருந்து உருவாக்கினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மண்ணிலிருந்து படைச்ச. உலகம் அழியுங்காலம் வரைக்கும் வரப்போற மனிதர்கள் எல்லாம் ஆண் பெண் உறவில் வருகின்ற விந்தினூடாக படைக்கிறார். பிறகு சும்மமின் அலக், அந்த விந்து அல்லாஹு தஆலா தாயிட கருவறையில சிவற்றில அட்டை பூச்சி போல ஒட்டிக்கொள்கின்ற ஒரு தன்மை காக்கிறான். சும்ம யுக்ரிஜுக்கும் திஃப்லா, பிறகு உங்கள் அல்லாஹு தஆலா குழந்தையாக வெளியாக்குறான். குழந்தையா நீங்க வெளியில வந்ததுக்கு பின்னால சும்மளித்தபுலு அசுத்தம், நல்ல விளங்கு வசனத்தை, குழந்தைய வெளியில வந்துட்டீங்களா? சும்மளித்தபுலு அசுத்தக்கும், அந்த குழந்தைய நீங்க வெளியில வந்ததுக்கு பின்னால கொஞ்சம் கொஞ்சமா 6 வயசு 8 வயசு 10 வயசு 12 வயசு 16 17 ஒரு பலமான பருவத்தை வயசு உங்களுக்கு தாரும் சொல்லி போட்டுட்டு சும்மளித்த குணு ஷியூஹா, அப்படியே பலமான 16 18 20 25 32 வைக்க மாட்டோம். சும்மளித்த குணு ஷியூஹா, உங்களை நாங்க ஷேக்மார்களாக மாத்திடுவோம். திருப்பி உங்களை வயசு கூட வைத்திடுவோம். கிழவனாக மாற்றிடுவோம். இன்னொரு இடத்துல சொல்றான், அல்லாஹ் உள்ளது ஹலகக்கும் என்றா, அல்லாஹ் உங்களை பலகீனத்திலிருந்து படைச்சான். என்ன பலகீனம்? விந்துத்துளி என்கின்ற ஒரு பலகீனமான ஒன்று உங்களை படைச்சான். இந்த பலகீனத்துக்கு பின்னால் உங்களுக்கு பலத்தை தந்தான். மிம்பஅதி தஅஃபில் குவா, பலகீனத்துக்கு பின்னால் பலத்தை தந்தான். மிம்பஅதி குவத்தின் தஅஃபம் வஷைபா, பலத்துக்கு பின்னால பலகீனத்தையும் முடிகள் பழுத்து போற வெள்ளையா போகின்ற பருவத்தையும் அவனே தாரான்னு சொல்றான். நீங்க ஆடு மாடு இதுகள் குட்டி போடுறது கண்டு போடுறதை பார்த்துருப்பீங்க. ஆடு மாடு தண்டை குட்டியை கண்ட வெளியில போட்டதுக்கு பின்னால நாங்கள் யாரும் அங்கே பிரசவம் பார்க்க போகல. இரவு படுத்தீங்க, காலையில் எதிர்பார்த்து கொண்டிருந்தீங்க, சுபத்தோடு கதவை திறக்கிறீங்க, ஆடும் குட்டியும் ஓடி ஆடி விளையாடி கொண்டிருக்கிறத பார்க்குறீங்க. நானும் பிறந்தேன், நீங்களும் பிறந்தீங்க. எவ்வளோ பலகீனம்! நானும் பிறந்தேன், நீங்களும் பிறந்த. நான் கத்தி அழுவேன், நீங்க கத்தி அழுதீங்க. பசின்னு சொல்ல தெரியுமா? எங்களுக்குள்ளே நாங்கள் கக்க போட்டுக்குள்ளுவோம், சூ பேஞ்சுக்குள்ளுவோம். உம்மா வந்து எங்களை தூக்கி தொடச்சி துப்புரவாக்கி
எங்களை பால் ஊட்டினான். ஆனால் ஆடு மாடு கீழே விழுந்துச்சு. யானை குட்டி கீழே விழுது, தாய் யானை காலால் உதைக்குது. அது எழுந்து அப்படி ஆடி 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 நிற்குது. மார்பகத்தை தேடி வாய் வைத்து நுழைச்சி குடிக்குது. மாடு கண்டை போட்டுச்சு, ஆடு குட்டியை போட்டுச்சு. அதுவாக சுதாகரித்து எழும்புது, ஆடி ஆடி நிற்குது, மார்பகத்தில் வாயை வைக்குது, அது நுழைச்சி குடிக்குது. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. நீங்கள் பாருங்க, நாங்கள் எவ்வளோ ஒரு பலகீனத்தில் இருந்தோம் என்றால் எங்களுக்கு எங்கட வேலை எங்களுக்கு செய்து கொள்ள முடியாத நிலைமையில் இருந்தோம். நாங்கள் அழுதால் எங்களோட உம்மா வந்து, என் உம்மாவோட உம்மா வந்து எங்களை தூக்கி அணைச்சி எங்களை துப்புரவாக்கி எங்களுக்கு பால் ஊட்டினாலே தவிர செத்து போயிருப்போம். ஒரு காலம் வரும் மனிதா, எப்படி நீ 1, 2, 3, 4, 5 வயசு வரைக்கும் உன் தாயுடைய அரவணைப்பு இல்லாமல் உனக்கு எதுவுமே செய்ய இயலாவோ, அதே மாதிரி ஒரு காலம் வரும். அந்த காலம் வந்தால் என் மகள் ஹதீஜா இப்போ வருவாள் என்னை குளிப்பாட்டுறதுக்கு, என் மகன் ஈசா வருவாள் என்னை இப்போ மருந்துக்கு தூக்கி கொண்டு போகிறதுக்கு. என் மகள் ஹதீஜா வந்தால் என்னை சுடு தண்ணி வச்சு குளிப்பாட்டுவாள், தலையை வாரிடுவாள், பேன் பார்த்துடுவாள், தலைக்கு எண்ணெயை போட்டுடுவாள். என் பிள்ளை இப்போ வருவாள் என்று எதிர்பார்க்கிற ஒரு காலம் எல்லாருக்கும் வரும். அந்த காலம் வல்லாஹ் இந்த வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே நாங்கள் வாழுவோம்னு சொன்னால் எங்களை வந்து அடைஞ்சே தீரும். வாழுவோம்னா வந்து அடைஞ்சே தீரும். எந்த மாற்றமும் அதில் இல்லை. நான் இப்போ மட்டும் கேட்குறேன், நாங்கள் எல்லாரும் இதே 16, 18, 23, 25 இருந்துருவோமா? சாத்தியமா? நீங்கள் ஜிம் செய்யுங்க, வீட்டில் பைசிக்கிள் ஓடுங்க, புஷ்பேஸ்கில் மிரிங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஜிம்முக்கு போங்க, நல்லா ஓட்டி ஆடி வேலை செய்யுங்க, மேல் மாடி கீழ் மாடி ஏறி இறங்குங்க, எக்ஸசைஸ் எல்லாம் செய்யுங்க. 19க்கு போகிற 20 தான். 40 வரப்போகல கொஞ்சம் கொஞ்சமாக என்ன முடியெல்லாம் பழுக்க, எல்லாம் பழுக்க ஆரம்பிக்கும். டக்குன்னு மருசோண்டி அப்புடு, முடியெல்லாம் பழுத்துடா, இன்றைக்கு தான் நான் பார்த்தேன் கொண்ட, அதாவது நிறைய முடி பழுத்திக்குது. என்ன செய்யலாம்? டக்குன்னு எடுத்து டை அடிக்க வேண்டிய செய்யுங்க. நீங்கள் எதை அடித்தாலும் எதை செஞ்சாலும் என்ன வயசுக்கு போய்கொண்டு தான் நிற்கிறீங்க, நீங்கள் கிளவியாகி கொண்டு தான் நிற்கிறீங்க. நாங்கள் விரும்பிய நாங்கள் பெய்த்து கொண்டு தான் நிற்கிறோம். இப்போ இளமையில் வாழ்கிற காலத்தில் எப்படி நாங்கள் முதுமையை பேணிக்கொள்வோமோ, முதியவர்களை பேணிக்கொள்வோமோ, எங்களை பேணிக்கொள்றதுக்கு ஒரு சமூகத்தில் உருவோம். மகளுக்கு வயசு 16, உம்மக்கு வயசு 38, 40, மகளுக்கு வயசு 16. இப்போ மகள்கிட்ட 16 வயசு அனுபவம் என்ன சொல்லும்? மகள் இப்படி செய்யவா, நம்ம பொத்துக்கணும் போங்க, எங்களுக்கு தெரியும், வந்துட்டு எங்களுக்கு சொல்கிறதுக்கு அப்படின்னு உம்மா கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுற மகளும் இருக்கிறார். பாப்பாவை கண்டுகொள்ளாத மகளும் இருக்கிறார். அவங்களோட பேச்சை கணக்கெடுக்காதங்க இருக்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன தெரியுமா அவங்க நினைக்கிறாங்க, நான் கிடைக்க மாட்டாள், எனக்கு வார மகள், எனக்கு வார மகன் எப்படி நடக்க போறார்? முற்பகல் செய்யேன், சும்மா சொல்லல, வாய் சொல்றதுக்கு சொல்லல, அது முற்பகல் செய்யேன் பிற்பகல் விளையும். 11, 50 என்பது 58, 80, 59 என்பது முற்பகல், 12, 1 என்பது பிற்பகல். இப்ப செய், இப்ப கிடைக்கும். நாங்க எதை செய்யறோமோ ரிவர்ஸ்ல நாங்க அனுபவிக்க போறோம். நீங்க எப்படி உங்களோட உம்மவோட வாப்பாவோட, உங்களோட மாப்பிள்ளோட உம்மாவோட வாப்பாவோட நீங்க எப்படி நடக்கிறீங்களோ, என்ன உங்களுக்கும் 4, 5, 6, 2, 3 மகன்மார் இருப்பாங்க. நீங்க உங்களோட மாப்பிள்ளோட உம்மாவோட சல்புல் உண்டு, முகத்தில் பாஞ்சி என்ன அப்படி இப்படி நடந்து பாருங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் பின்னுக்கு பிறத்தானே போறீங்க. அதை 4 மருமகள் வரப்போறாள், 5 மருமகள் வரப்போறாள். இந்த 5 பேரும் உங்களோட கால் ஒரு சைடுக்கு, மற்ற கால் ஒரு சைடுக்கு, கை ஒரு சைடுக்கு, இந்த கை கலட்டி எடுக்காம விட்டா போதும். இதாட்டி 4 மருமகளை சேர்ந்து
அல்லாஹ்க்கும் அவன் உம்மா கூட அனாதை இல்லத்தில் போட்டுட்டு வா, என்னோட வாழலாம். வேற வழியே இல்லாமக்கு 4 மகன்மாரை சேர்ந்து தூக்கி கொண்டு போட்டுட்டு வர சான்ஸ் நீ தெரியுமா? இங்க நீ செஞ்சதை அனுபவிக்கணும். இதாலதான் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்ற நாங்க இன்னைக்கு சும்மா ஈஸியா நோம்பலை நினைச்சு கொண்டிருக்கணும். முதியவர்களை பஸ்ஸில் போனை வச்சு இப்படி விளையாடி கொண்டே இருக்கிறான். விளையாடிக்கொண்டே இருக்கிறவன் திடீரென்று பஸ் நிற்குது, கடைக்கண்ணால் இப்படி பார்க்கிறான். ஒரு கிழவன் வயசாளி கம்ப குத்தி கொண்டு கஷ்டப்பட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மேலே போச்சு ஏறுறதுக்கு ஃபோன் மடியில் விழுது, நடிக்கிறான், தூங்குறமாய் நடிக்கிறான். பக்கத்து சீட்டில் இருந்த குழந்தை கிடக்கிற வயிற்றோடு இருந்த கஷ்டப்பட்ட ஒரு பொம்பளை சிரமப்பட்டு எழும்பி இடத்தை கொடுக்குற அந்த வயசாளிக்கு. என்ன நடக்குது சமூகத்தில்? ஏனாங்க இதை ஒரு மனித நேயத்தோட இது எனக்கும் ஒரு காலம் வரத்தானே போகிற சிந்தனையோட ஏன் நாங்கள் நடக்கிறல்ல? இது எங்களுக்கு வரவே வராதா? முதியவர்களை கண்டால் ஒரு இலக்காரம், முதியவர்களை கண்டால் ஒரு கணக்கு இல்லை, ஒரு கணக்கெடுக்காம அவங்க பேசுறது காது கொடுக்கலாம், அவங்க பேசுறது காது கொடுக்கலாம். ஐயோ பொக்க வாய திறந்தாச்சு, மகனிங்க வா வருது இல்லை, காற்று மட்டும்தான் வருது. பல்லெல்லாம் போச்சு, பல்லு போனால் சொல்லு போச்சு, பல்லெல்லாம் போச்சு, சொல்லு வெளியே வருது இல்லை. இப்போ அவங்க பேச போகிற எங்களுக்கு அரிச்சாட்டியம். ஆனால் ஒரு காலம் வர போகிற அதை விட கஷ்டமாக கேடுகட்ட நிலைமையாக வரவும் மேலும் எங்களோட பண்பாடுகளை பொறுத்து அல்லாஹு தஆலா அதுக்கு முன்னுக்கு எடுத்துக்கிறோம். மேலும் அல்லாஹ்வோட தூதர் சலாம் கொடுத்ததுக்கு பின்னால் கேட்ட துஆக்கள் ஒன்று, 5 நேரம் கேட்ட துஆக்கள் ஒன்று தான் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உரத்த இலா அர்தில் உமர். நிறைய பள்ளிகள் ஒட்டி இருப்பாங்க. இறைவா தள்ளாடும் முதுமை பருவத்துக்கு பிறர் ஏண்ட மலசல உபாதைகளை அலைஞ்சி தூக்கி பிரட்டி உருட்டி என்ன கஷ்டப்பட்டு பார்க்குற நிலைமைக்கு என்ன ஆக்கிடாதே, ஆரோக்கியத்தோடு இருக்கிற நேரத்தில் என்னை எடுத்துடு துவா கேட்டாங்க. இந்த துவால் 1000 அர்த்தங்கள் இருக்கு. இன்றைக்கு நிறைய உம்மம்மார் அப்பாமார் மனதளவு நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, நிறைய குழம்பு போய்க்கிறாங்க. டெமென்சியான்னு ஒரு நோய் வரும், 60க்கு மேல் அது வரும். டெமென்சியா என்பது ஞாபக மறதி அல்லது மூளை குழம்பி போதல். மூளை குழம்பி போகிற நோய் ஞாபக மறதி. உங்களோட பாப்பா 65 வயசு, நல்ல ஆக்டிவாக இருக்கிறார், நல்ல பலமாக இருக்கிறார், மாஷா அல்லாஹ். எல்லா வேலை வெட்டி நல்லா செய்வார், நல்லா தின்னுவார், குடிப்பார், நல்லா தோட்ட வேலையெல்லாம் செய்வார். அப்படி உங்களுக்கு நல்ல வசதி. பாப்பா அவங்களோட கொண்டாந்து வச்சுக்கொண்டு பாப்பாவுக்கு ஒரு வேலை கொடுக்குறீங்க. டெய்லி பாப்பா நீங்கள் என் பிள்ளைய நேசரி கொண்டு வைத்து விடணும். 7 மணி 8 மணிக்கு 11:30க்கு நேசரி விடுற பிள்ளைய திருப்பி கூட்டி கொண்டு வரணும். வாங்கி ஸ்கூட்டி ஒன்று வாங்கி கொடுத்துட்டீங்க. அவர் அந்த ஸ்கூட்டியை தொடக்கிறதும் க்ளீன் பண்ணுறதும் வின்றதும் புஷ் பண்ணுறதும் பசுந்தா வச்சு கொண்டு டெய்லி பிள்ளைய கூட்டி வர அப்படி சந்தோஷமாக செய்தார். டெமென்சியா ஞாபகம் வருது. ஒரு நாள் 11:30க்கு வர வேண்டிய பிள்ளை இன்னும் வரல. ஆனால் வாப்பா வந்து ஷேட்டை கழட்டி போட்டு ஃபேனுக்கு உட்காந்து ரிமோட் எடுத்துக்கொண்டு டிவியை மாற்றி பார்க்குறாரு. 11:45 ஆகுது, காணல. நீங்கள் டக்குண்டு உங்களோட ஹஸ்பண்டுக்கு கோல் எடுக்கிறீங்க, புள்ளை இன்னும் வரலப்பான்னு சொல்லி அவர் உடச்சி பிச்சு கொண்டு ஓடி வராரு. இப்போ உங்களோட மாப்பிள்ளோட வாப்பா இல்லாட்ட உங்களோட வாப்பா ஃபேனுக்கு கீழே உட்காந்து வந்தவர், எங்கே புள்ள கூட்டிகிட்டு வந்தேன் வாப்பா, இல்லையே வரலே, இல்லை பிள்ளைய கூட்டிக்கொண்டு வந்தேன். பிள்ளைய ஸ்கூட்டியில் முன்னுக்கு வச்சு உட்கார வச்சு பிள்ளையோட கையில் டிப்பி பாக்கெட் ஒன்றையும் கொடுத்து போல் ஒன்றையும் கொடுத்து நான் பிள்ளைய கூட்டிக்கிட்டு வந்தேன். நீங்கள் இல்லை வரலை. டீச்சருக்கு கூட டீச்சர் சொல்கிறா 11:50-55 பிள்ளைங்க விளையாடி கொண்டிருக்கிறன்றதோட நீங்கள் இந்த நேரத்தில் உங்களோட பாப்பாக்கு என்ன சொல்லுவீங்க? ஓடி போய் கட்டி பிடிச்சி அப்பான்னு கொடுப்பீங்களா? அல்லது
என் வாப்பா வயசுக்கு அப்படி சொல்லுவீங்களா? ஒன்றும் இல்லை. என்ன வாப்பா மோட்டு மனுஷன் பிள்ளைய கொஞ்சம் கொண்டு வர தானே உங்களுக்கு தந்திக்கிற, இந்த வேலையை உங்களுக்கு செய்ய ஓபாடு கத்த ஆரம்பிச்சிடுவோம். இந்த இடத்துல நான் நிதானிக்கணும் என்று சொன்னால் என்ன, இந்த இடத்துக்கு நானும் வர போகிறேன். இங்கே என்ன நடந்திருக்குது? வயசாளி டெமென்சியா ஞாபக மறதியால் பாதிக்கப்பட்டு மறந்துட்டாரு. இதெல்லாம் பெருச்சி வருத்தப்படாது. இதே மாமியா இருந்தா, மாப்பிள்ளோட உமாவா இருந்தா, மாப்பிள்ளோட பாப்பாவா இருந்தா முடிஞ்சு. இதுதான் சந்தர்ப்பம். சாயா தூக்கி கட்டி கொண்டு என்ன ரவுடி மாதிரி ஆக்கி ஊரையே கூட்டி உலகத்தையே கூட்டி ஹோபாண்டே படுத்தி போட்டுவான் சில பேர். சந்தர்ப்பங்களை பயன்படுத்த பார்க்குறது. ஆனால் ஒன்று உண்மை என்னன்னு சொன்னால், நாங்கள் எதை செய்கிறோம் அதை நாங்கள் அனுபவிக்கத்தான் வேணும். அதை அனுபவிக்காமல் போகையில இந்த உலகத்திலேருந்து இன்றைக்கு நாங்கள் வாழ்கிற இந்த உலகம் சுபஹானல்லாஹ், முதுமை என்பது கண்டுகொள்ளப்படாத ஒரு காலம், கணக்கெடுக்கப்படாத ஒரு காலம். நீங்க பாருங்க, இன்றைக்கு பிரிக்க வேண்டியவங்க சேர்த்து வைக்கப்பட்டு, சேர்ந்திருக்க வேண்டியவங்க பிரித்து வைக்கப்படுகின்ற காலம். ஒரு பெரிய பெட், ஒரு 6 காரு எடுக்க பெரிய பெட். இந்த பெட்ல 16 வயசு தாத்தா, 12 வயசு தம்பி, 8 வயசு தங்கச்சி, 18 வயசு நானா, எல்லாரும் ஒரு கட்டில படுக்கிறாங்க. இது கூடுமா? இது சரியா? மார்க்க ரீதியில் நானாவும் தங்கச்சியும் தம்பியும் தாத்தாவும் ஒரே கட்டிலில் படுக்கிறாங்க. இது பிழை. சரி, 63 வயசு வாப்பாவும் 54 வயசு உம்மாவும் திட்டமிட்டு கொய்யாவாடியில் உம்மா இருக்கிற, வாப்பா இருக்கிற புத்தளம் தாத்தா வீட்டில் இருக்கிற. தாத்தா பீப்போட கழுகிறதுக்கும் பெம்பஸ் அடிக்கிறதுக்கும் ஊட்ட கூட்டுறதுக்கும் தொடக்கிறதுக்கும் உம்மாவை கொண்டு வைத்து தலையை பாய்ச்சி வச்சு கொண்டிருக்கிறா. இவ இங்கே வாப்பா வச்சு கொண்டிருக்கிற வெங்காயத்துக்கு தண்ணி அடிக்கிறதுக்கும் களை பிடிக்கிறதுக்கும் அது செய்கிறதுக்கும் இது செய்கிறதுக்கும் வாப்பா எங்கள் வீட்டில் வச்சு கொண்டு இருக்கிற. திட்டமிட்டு பிரிக்க வேண்டியவங்க அவங்கள சேர்த்து வச்சுக்கு, சேர்ந்து வாழ வேண்டியவங்கள திட்டமிட்டு பிரித்து வச்சுக்கு. உம்மாவும் பாப்பாவும் 2 பேர் 2 துருவத்தில். பாப்பா இருக்கிறாரு கொய்யாவாடியில், உம்மா இருக்கிறா புத்தளத்தில். ஃபோன் வசதிகளும் இல்லை, இருக்குது செஞ்சு கொடுக்கவும் இல்லை. எப்படியோ திடீரென்று சொந்த ஊர் கொய்யாவாடி, திடீரென்று வாப்பா மதித்தா போனால் உம்மா தட்டப்போட ஆட்டா பிடிச்சுக்கிட்டு வந்து இறங்கி மையத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டு, ஏண்ட தங்கமே ஏண்ட ராஜாவே என்ன விட்டுட்டு போய்த்துட்டீங்களே, நானும் உங்களை சந்திச்சு எவ்வளோ நாள் மிச்சம், நான் உங்களை காணலையே, என்ன இந்த குடும்பம் பிரித்து போட்டுச்சு, என்ன பிள்ளை பிரிச்சுட்டாங்களா, அப்படி இப்படி கத்தி கதறி அழுவுற காட்சியை நாங்கள் பார்க்குறேன். அல்லாஹ்ட தூதர் நாளே மரணிக்க போறார். நான் எங்கிருக்கிறேன் என்று முடிவு செஞ்சு கொள்றான். ஆயிஷா நாயுடு வீட்டில் அல்லாஹ்ட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்க போற நேரம் அல்லாஹ்ட தூதருடைய தலை ஆயிஷா நாயுடைய மடியிலே இருந்தது. இது கணவன் மனை வாழ்க்கை. இப்ப அல்லாஹ்ட தூதர் மரணிக்க தருவாயில, மரணிக்க போற நேரத்தில் ஆயிஷா நாயுட தம்பி வாரார். அல்லாஹ்ட தூதர் இப்படி பார்க்குறாங்க, அவர்கிட்ட இருக்கிற பிஸ்வா குச்சியை பார்க்குறாங்க, பள்ளிக்கு பிஸ்வா குச்சியை. ஆயிஷா நாய்க்கு விளங்கிச்சு. இதையாண்டு கேட்டாங்க. ஆமாண்டா. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அப்துல் ரஹ்மானுக்கு இருந்த மிஸ்வா குச்சி எடுத்து சப்பி சொஃப்டாக்குறாங்க, மென்மையாக்குறாங்க. முன்பக்கத்தை சப்பி ப்ரஷ் சொஃப்டாக்கி ரசூல்லாட வாயில வைக்கிறாங்க. அல்லாஹ்ட பல் துளக்குறாங்க. ஆயிஷா நாய் சந்தோஷப்பட்டாங்க. என்ன தெரியுமா? கடைசியாக ஏண்ட எச்சில் அல்லாஹ்வுடைய எச்சிலோடு கலந்ததை இட்டு நான் சந்தோஷப்படுகிறேன் என்று ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க. ஏண்ட எச்சிலும் அல்லாஹ்வுடைய எச்சிலும் ஒன்றாக கலந்துச்சு என்று சந்தோஷப்பட்டாங்க. இன்றைக்கு புள்ள குட்டிகள் செய்கிற பெரியோர் அநியாயம் என்ன தெரியுமா? உம்மாவையும் பாப்பாவையும் பிரித்து தூர வச்சிடுறது. வெளியூராக்களுக்கோ பக்கத்துட்டாக்களுக்கோ பிரச்சனை இல்லை, அவ்வளோ சிக்கல் யாருக்கு?
பெத்த தாத்தக்கும் தங்கச்சிக்கும் தம்பிக்கு நாளைக்கு தான் பிரச்சனை. சுப்ஹானல்லாஹ். அட நீயோட பொம்பளைய விட்டுட்டு இருப்பியாடா? அடி நீயோட மாப்பிள்ளை விட்டுட்டு இருப்பியா? உனக்கு ஒரு சட்டம் அவங்க வயசாளி தான் பேரன், நீயும் பேரன் பேத்திக்காண்டு அந்த இடத்துக்கு போனவன்ட மனசு எற சொல்லும். இன்றைக்கு இந்த கவுன்சிலிங் சொல்லி வராங்க தானே. நான் பார்க்குற ஒரே ஒரு காட்சி தான், ட்ரக்ஸ், போதைப் பொருள். சரியா? அங்கே வேறு எல்லாத்தால பாதிக்கப்பட்டு வாரவங்க வாழ ஆசைப்பட்டு தான் வராங்க. வாழோடும் வயோதிப வயசுல இருக்கிற கிழவி வாரதெல்லாம் வாழ்றதுக்கு ஆசைப்பட்டு வாரதில்ல. நான் சாகணும் அப்பா, எனக்கு மகுத்தா போறதுக்கு ஒரு வழி சொல்லு, எனக்கு கேளா. தற்கொலை ஹராமே ராஜா, தற்கொலை ஹராம். எனக்கு தற்கொலை செஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. என்ன பிரச்சனை அப்பா, என்ன பிரச்சனை ஆச்சுமா உங்களுக்குன்னா? ஒரு பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை எல்லாம் என் பிள்ளைகளால தான். என்ன நடக்குதுன்னு கேட்டால், வீட்டுக்குள்ள ஹலாலான என் மனைவியை கெட்டிப்பிடிக்கலா, முத்தமிடலா, அவளோட பக்கத்தில் தூங்கலா, அவளோட பக்கத்தில் சிரித்து பேசலா, என் காலுக்கு, என் தலைக்கு, என் கைகளுக்கு என்ன கொஞ்சம் தடவுன்னு சொன்னால் அவள் பூசரடியானாலும் நான் பெத்த பிள்ளைகள் அதை வித்தியாசமாக பார்க்குது மகன். நானுமே என் மனைவியும் வீட்டுக்குள்ள அறையில் இருக்கணுமா இருந்தால் கதவெல்லாம் திறக்கப்படணும், ஜன்னல் எல்லாம் திறக்கப்படணும், கேட்டின் எல்லாம் நீக்கப்படணும், பிள்ளைகள்கிட்ட கண் பார்வைக்கு எட்டுற மாதிரி தான் நாங்கள் இருக்கணும். அப்படி இல்லைன்னா வெளியில பேசிக்கொள்றோம். தங்கச்சி தம்பி பாபா ஒன்று வந்துடும். தம்பி பாபா ஒன்று வந்தா உனக்கு என்ன பிரச்சனை? ஹலாலான தம்பியா வந்தா உனக்கு என்ன பிரச்சனை? அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிற நீ சந்தோஷப்படு. முதிர் வயதுல இன்றைக்கு நாங்க இருக்கிற ஒரு வித்தியாசமான உலகத்துல, முதிர் வயதுல கிழவனா கிழவியா பேத்து தின்ன கொடுக்கிற, உடுக்க கொடுக்கிற, படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கிற, இவ்வளவுதான் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. அவ்வளவல்ல, அவனுக்கு இன்னும் இவ்வளவு தேவைகளுக்கு. ஒரு சகோதரர் என்ன திடீரென்று சந்திக்கிறார். பிள்ளைய ஸ்கூலுக்கு கூட்டு போயிட்டு விட்டுட்டு வர சந்திக்கிறார். சந்திச்சதோட பழைய கால ரெண்டு பேருக்கும் பழைய கால நிகழ்வு கண்டு ஓடுது. அவர் என்ன கண்டத்தில் ஓடி வந்த கையை பிடிச்சி, உஸ்தாத் யாருக்கும் மாப்பிள்ளைக்கு முன்னுக்கு பொம்பளை மட்டும் மவுத்தா பேத்திருப்பாடு, அவர் வைஃப் மவுத்து. மாப்பிள்ளைக்கு முன்னுக்கு பொம்பளை மவுத்தா பேத்து மாப்பிள்ளை ஹயாத்தோடு இருக்கிற அனுப்பி வைக்கல உஸ்தாத். எனக்கு சரியான வேதனையாக இருக்குது. எனக்கு சரி கவலை பேச போகல. என்ன இல்லை உஸ்தாத் பாருங்க, தஹஜ்ஜத்துக்கு எழும்புவேன், அவளும் எழும்புவாள், ரெண்டு பேரும் தஹஜ்ஜத் தொழுவோம், தஹஜ்ஜத்துக்கே டீ ஒன்று கொண்டு வந்து தந்துட்டு என்னோட வந்து உட்காந்து பேசி கொண்டிருப்பாள். மிஸ் பண்ணுறேன் உஸ்தாத், நிறைய மிஸ் பண்ணுறேன். சரி கவலையாயிக்குது. அதுக்கு பின்னால் ரெண்டு பேரும் பேசிக்கொண்டு இப்போ நான் பள்ளிக்கு போயிட்டு வருவேன், வந்து பேசி கொண்டிருப்போம். இப்போ எனக்கு டீ ஒன்று கிடைக்கிறதுக்கு 9 மணி 9:30 மணி 10 மணி ஆகுது. மகளை குத்து சொல்லல, டீக்காக நான் சொல்லல, மனைவியை இழந்து தத்தளிக்கிற தவிக்கிற தவிப்பு இருக்கையா, அது சரி வேதனையாக இருக்குது மௌலவின்றார். உளவியல் சொல்லுது, ஆண் உடம்பால் பலமானவன், உள்ளத்தால் பலவீனமானவன். பெண் உடம்பால் பலவீனமானவள், உள்ளத்தால் பலமானவள். உங்களுக்கு இது அதிசயமாயிக்குமே சில நேரம். ஆம்பளைகள் மனசால பலவீனமானவங்க, உடம்பால கட்ஸ் பலமானவங்க. இதால தான் கணவன் மனைவி பிரச்சனை வந்தால், சில நேரங்கள்ல கணவன் மனைவி சிக்கல்கள் வந்தால் அவளுக்கு ஒரு தைரியம் இருக்கு. சில இதை நீங்க பார்க்குறீங்க, மாப்பிள்ளை மகுத்தா போனதுக்கு பின்னால 4 மாதம் 10 நாள் இதா இருந்துட்டு வெளியில வந்து ஒரு கெட்ட பேர் கேட்காம சுயமரியாதையோட தன்னை பிள்ளைகளை வளர்த்து தைரியமா முன்னுக்கு கொண்டு வராள். அவள் உடம்புல பலகீனம், உள்ளத்துல பலத்தெல்லாம் வச்சுக்கிறேன். ஒரு ஆம்பளை அப்படி இல்லை, அவள் உடம்புல பலம் இருந்தாலும் டக்குன்னு சாஃப்ட் ஆகிடுவான். சரி தாங்கிறது கஷ்டமாயிடும். அவனோட உள்ள வந்து பலகீனப்பட்டுடும். தாங்குற திறன் சில நேரங்களில் சிரமம். பெண்ணுக்கும் அது இருக்கு, இல்லாமக்கு இல்லை. ஆனால் ஆண்ட சைடில் பிள்ளைகளாக இருந்து நாங்கள் பார்க்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன், ஒரு கிழவன் ஒரு வயசாலிய
அப்படியே வெறும் மேலோட பிடிச்சி எடுத்துக்கொண்டு வராங்க. வெறும் மேலோட பிடிச்சி இன்னொரு பொடியனோடு இன்னொரு போயோட காட்டுக்குள்ளேருந்து பிடிச்சி கொண்டு வராங்க. இதை என்ன மனம் கொண்டு சே பண்ணுறோம் எனக்கு தெரியா. எனக்கண்ட பார்த்ததோட கண்ணெல்லாம் கலங்கிச்சு. ஒரு வயசாளி வெறும் மேலோடு ஒரு 60-65 வயசை தாண்டியவர் என்ன செய்கிறாரு, அப்படியே காட்டுக்குள்ளேருந்து பிடிச்சு இழுத்து கொண்டு வரப்படுறாரு ஒரு சின்ன பொடியனோட. இவ்வளோ தான் கமெண்ட்ஸ். இந்த கிழட்டு நாய்க்கு தேவையா, கிழட்டு தூக்கத்துக்கு தேவையா, பேரம் பேத்தி கண்டவனுக்கு தேவையா, அப்படி இப்படின்ட்டு கமெண்ட்ஸ் பறக்கு. இந்த இடத்துல உங்களோட 60 வயசு உம்மா 2ஆம் திருமணம் முடித்தான்னு சொன்னால் இதை பார்த்து நீங்கள் என்ன சொல்லணும், சந்தோஷப்படுற பிள்ளைகளாக போகணும். உங்களோட 65 வயசு வாப்பா திருமணம் முடிச்சாருன்னா சந்தோஷப்படணும். தெரியுமா, தின்ன கொடுக்குற உடுக்க கொடுக்குற மட்டுமல்ல, அவனுக்கு இன்னும் தேவைகள் இருக்கு. இதை பிள்ளைகள் உணரணும். 25 வயசுல மாப்பிள்ளை ஆக்சிடென்ட் பட்டு மகித்தா போனான். மகித்தா போக்கில் கை குழந்தைய ஒன்று விட்டுட்டு மகித்தா போறாரு. 4 மாதம் 10 நாள் இதான் முடிய அந்த கை குழந்தையோடு இருக்கிற அந்த 25 வயசு லேடிய அவரோட ஒழுக்கமும் பக்குவமும் பண்பாடும் நல்ல புள்ளன்ற பேரும் ஊரில் இருக்கிற பெரிய பெரிய இடங்களால் திருமணம் கேட்டு வந்தாங்களாம். எந்த அளவுக்குண்டா இளைஞர்கள் கூட நான் ஒன்று முடிச்சு கொள்றேன்னு வந்தான். அழகு இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு, முடிக்க சொல்லி. அவன் என்ன சொன்னான் தெரியுமா, இல்லை இந்த தங்கத்தை நான் உருவாக்கும், நான் முடிக்க மாட்டேன், புள்ளையோடு சேர்த்து வாழ்க்கை தாரன்னு எவ்வளோ பேர் கேட்டான். ஏலா புள்ளைக்கா வாழணும்னு சொல்லி அவக்கு 50 வயசாகுது, இவனுக்கு 25 வயசாகுது. உம்மோட வயசுக்கு உம்மை போக இவனுக்கு கல்யாணம் முடிக்கிற வயசு வர, இவன் 25 வயசுல இவனை கல்யாணம் முடிச்சு வைக்க ஒரு கிழமை தான் உம்மாவோட வாழ்ந்தானா. ஒரு கிழமை 2 கிழமையில உம்மாவை விட்டுட்டு வந்தவளோட ஓடி போய்த்தான். மனைவியோட உம்மாவை விட்டுட்டு போய்த்துட்டான். நீ என்ன நடக்குது? முதுமை என் உம்மா எனக்கு தியாகம் செஞ்சவள், என்னை வளர்த்தவள், என்னை உருவாக்கினவள், பாப்பா இல்லாம அவப்பேர்களை சுமந்து கஷ்டப்பட்டு என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவள், எல்லாத்தையும் மறந்து போனான். இன்னைக்கு நீங்களும் தான் நானும் தான் இந்த உலகத்தில் நல்லா வாழ்றதுக்கு பின்னால இருக்கிறது ஒன்றே ஒன்று, என் உம்மா வாப்பா. ஒரு காலம் உம்மா கிட்ட மஷூரா பண்ணுவீங்க, வாப்பா கிட்ட மஷூரா பண்ணுவீங்க. எதை செய்யறா, உம்மா செய்யவா, வாப்பா செய்யவா, டடா போகவா, மம்மி போகவா, உம்மா நான் செய்கிறேனே, உம்மா நான் பார்க்குறேனே, வாப்பா நான் போகிறேனே, வாப்பா நான் கேட்க, இப்படி எல்லாம் சொன்னீங்க. ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு பின்னால அவங்களோட பேச டைம் இல்லை, நேரம் ஒதுக்குறல்ல. நீங்க கொய்யாவாடியில் இருக்கிறீங்க, உங்களோட உம்மா வாப்பா நுவரலியில் இருக்கிறாங்க, நீங்க கல்யாணம் முடிச்சு இங்க வந்திருக்கிறீங்க. முதிர் வயதில் இருக்கிற உம்மாவோட ஒரு நாளைக்கு ஒரு கோல் போட்டு பேசுறதுக்கு டைம் இல்லை, அவங்களோட உட்கார்றதுக்கு டைம் இல்லை. நான் இந்த கவுன்சிலிங் பண்ற வயசுல நான் பண்ற விஷயத்தை நான் கண்டுண்டேன்னு தெரியுமா. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்தாங்க, சின்ன வயசு, அவனை கூப்பிட்டு பேசி இப்போ அவளை கூப்பிட்டு பேசி அவள் ஒரு இடத்துல சொன்னார் என்ன தெரியுமா, என்ன ஒரு நாள் என் வீட்டுக்கு அனுப்பிங்க சார். அவர்கிட்ட சொல்லி, ஏம்மா என் உம்மா பக்கத்தில் கொஞ்சம் நான் படிச்சுட்டு வரேன்டா. என் உம்மா பக்கத்தில் உம்மா கட்டி பிடிச்சிக்கொண்டு கொஞ்சம் படிச்சுட்டு வரணும் எனக்கு, அதுக்கு என்ன அனுப்பி வைங்கேண்டா. என்ன தெரியுமா, அந்த உள்ளங்கள் அந்த பாசத்தை அப்படி நாடுது, எதிர்பார்க்குது. நாங்கள் ஒரு இடத்துக்கு வந்துட்டோம்ன்றதுக்காக வந்ததுக்கு பின்னால முதிர்வாதி இருக்கிறவங்களை கண்டுகொள்ள முடப்படாது. அவங்களை தோளோடு அணைச்சி அவங்களுக்கு முடியுமான வரக்க கண்காணிக்கணும். உங்களோட உம்மா உங்களுக்கு கிட்ட இல்லை, வாப்பா உங்களுக்கு கிட்ட இல்லை, தொலைவில் இருக்கிறாங்க. நீங்க உங்களோட கணவன் வீட்டில் இருக்கிறீங்க. இப்ப நீங்க இப்படி யோசிக்கப்படாது, ஏண்ட உம்மா வாப்பாவை எனக்கு பார்க்கறது கிடைக்கல, இந்த கிழவன் நான் பார்க்கவா, யாரு மாமா மாமியை, அப்படி பார்க்கக்கூடாது, அப்படின்னு சொல்லப்படாது. என் உம்மா பாப்பாவுக்கு செய்ய கிடைக்கல, தூர நிற்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் இவங்களை என் உம்மா பாப்பாவை நினைச்சு என்னால் எடுத்து நான் செய்கிறேன். இந்த முதிர் வயதுக்கு நான் செய்கிறத ரப்பே நீ கபூல் செஞ்சுக்கோ. இதனூடாக எனக்குள்ள சோதனைகளை பிரச்சனைகள் நீக்கிவே. இன்றைக்கு முதிர் வயதில் போனவங்க படுற பாடு கஷ்டம். லிசன் பண்ணுங்க, காது கொடுத்து கேளுங்க.
அவங்க சொல்றத நிம்மதியாக இருந்து அமைதியாக கேளுங்க. என்ன சொல்றாங்கன்னு கிரகிச்சு கேளுங்க. நேரம் கொடுங்க. அவங்களோட உடுபடவுகளை கழுவி கொடுங்க. அவங்களுக்கு உணவை ஊட்டி விடுங்க. தலைகளை வாழ்ந்து விடுங்க. பேன் பார்த்து விடுங்க. அவங்கள ஆடைகளை மாத்துங்க. அவங்களோட இரக்கமா இருங்க. இப்படி இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு அப்படி ஒரு சமூகத்தை உருவாக்குவார். ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு செய்தி ஒன்று வாசித்தேன். என்னருமே மகனே, என்னருமே மகனே, நீ எனக்கு தேடித்தந்த முதியோர் இல்லம் எல்லா வகையிலும் சிறப்பாகவே இருக்கிறது. நல்ல சாப்பாடு கிடைக்குது, டிவி இருக்குது, எல்லாம் இருக்குது ராஜா. ஏனோ தெரியல என்னருமே மகனே, நான் இருக்கிற இடத்துக்கு ஒரு ஃபேன் இல்லை ராஜா. ஒரு ஃபேனை கொண்டாந்து போட்டுடு. தெரியுமா? நீ இங்கே வார காலத்துக்கு ஃபேன் இல்லாமல் நீ வாழ்ந்து கொள்ள மாட்டான்னு ஒரு உண்மை எழுதியிருந்தா ஒரு வரியை பார்க்க கிடைச்சிச்சு. அதுதான் உண்மை. முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்று அதுதான். நீங்கள் எப்படி உங்களோட உமா வாப்பா விவசாயிகள் நடத்துகிறோம், நாங்கள் விவசாய போகல, அது நடந்தே தீரும். அது நடந்தே தீரும். முஸ்லிம் முதியோர் இல்லம் இன்றைக்கு நிறைய முளைச்சாச்சு. அதில் ஒன்றை பார்வையிடுறதுக்காக படித்து கொண்டிருக்கிற பீரியட்டில் எங்களை கூட்டி கொண்டு போகிறாங்க. அப்போ நானும் போகிறேன். போக்கல முன்னுக்கு ஒரு லேடி எங்களை கூட்டி கொண்டு போகிற அந்த 25-30 பேரையும் கூட்டி கொண்டு போகிறான். அப்படி என்டராக போக்களே ஒரு கிழவி பொம்பளை, ஒரு 60-65 வயசு மதிக்கத்தக்க ஒரு உம்மம்மா குளிச்சு தலையில் தண்ணி சொட்ட தலையில் புடவை இப்படி போட்டுக்கொண்டு பேக்கை செட் பண்ணி இப்படி வச்சுக்கொண்டு ஒரு பாட்டு பாடுறான். ஏண்ட புள்ள வாரு நான் இந்த கூட்டுக்கு போகிறேன், ஏண்ட புள்ள வாரு நான் இந்த கூட்டுக்கு போகிறேன்னு பாடுறான். அப்போ நான் இப்போ எல்லாரும் மகன் வார போலம், இந்த கூட்டுக்கு போகிற போலம் அப்படின்னு பேசிக்கொண்டு உள்ளுக்கு போகிறேன். ஏண்ட மனசு இப்போ உள்ளுக்குள்ள காட்சிகளை பார்க்கறதுக்கு முன்னுக்கு இவன் சொன்ன வார்த்தையை ரிப்பீட் பண்ணி 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 என் மண்டையில் வந்துட்டே இருக்குது. ஏண்ட புள்ள வார நான் இந்த கூட்டுக்கு போகிறேன், ஏண்ட புள்ள வார நான் இந்த கூட்டுக்கு போகிறேன். நான் கொஞ்சம் திரும்பி எக்ஸ்கியூஸ் மீ சொல்லுங்கள் சார், நான் கூட்டிக்கிட்டு போகிறேன் லேடி. இல்லை பாடிக்கொண்டிருக்கிறா இன்றைக்கு மகன் வார போலம் அப்படின்னு எனக்கு கேட்கணுமே. எனக்கு மனசுக்கு கஷ்டம் அவள் பாடுற முறைக்கு. அப்படி கேட்டதோட அவள் சொன்னா, இல்லை துரை, இல்லை சார், வளமையில் சுபையில் குளிச்சு கொண்டு வந்து பேகை செட் பண்ணி வச்சுக்கொண்டு ஏண்ட புள்ள வார நான் வீட்டுக்கு போகிறேன், ஏண்ட புள்ள வார நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறது வழக்கம். யாருமே வரல. கொண்டு வந்தாங்க, போட்டுட்டு போனாங்க. சில ஜனாசாக்களை கூட எடுக்கிறதுக்கு வாராங்க. இல்லை மாதம் முடிய சல்லி விழுது, அவங்களோட பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நிலைமை யாருக்குமே வரப்படாதுன்னு எனக்கு அவ சொல்கிறா. உண்டை விளங்குவோம் முற்பகல் செய்யேன் விளையும். இதுதான் உண்மை. நாங்கள் எப்படி நடக்கிறோமோ நடந்தே தீரும். வீட்டுக்குள்ள உங்களோட கணவன்ட உமா, உங்களோட மாமி ஒரே விஷயத்தை திருப்பி 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 சொல்லுவா. உங்கள்கிட்ட திருப்பி 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 கேள்வி கேட்பா. உங்களுக்கு சரியான இறக்கம் வருமே, மாமியை கட்டி பிடிச்சி மோந்துக்கொள். உங்களுக்கு சரியான ஒரு இறக்கம் கொண்டு வருமே. எதுக்கு? மாமி அடிக்கடி அடிக்கடி கேள்வி கேட்கிறா, அல்லது மாமா அடிக்கடி அடிக்கடி கேள்வி கேட்கிறா. உங்களோட வாப்பா உங்களோட உமா அடிக்கடி அடிக்கடி கேள்வி கேட்கிற. கோபம் வருமா சந்தோஷம் வருமா? கோபம் வருமே. நாங்கள் சிறுசில உம்மா கிட்ட, உம்மா ஏம்மா இந்த காகம் கருப்பும் அறிவுபூர்வமான கேள்வியே, தோது கேள்வியே மாதிரி, ஏம்மா இந்த கொக்கு வரல, உம்மா இந்த மேலே பறக்க இந்த ஃப்ளைட் அப்படியே வானத்துள்ளுக்கு போகிறா, இதெல்லாம் நாங்கள் கேட்ட கேள்விகள். உம்மா அதுக்கு என்ன சொன்னேன்? எங்கள்கிட்ட இறுக்கி அணைச்சி மோந்து, தங்கம் காகம் கருப்பு தான் ராஜா, கொக்கு வெள்ளம் தான் தங்கம், ஃப்ளைட் அப்படி போகல ராஜா, அது அப்படி போய் தடுறோம், அதில் பாதையில தான் போகுது. இறக்கமாக சொன்னையா? இது ஒரு முறை கேட்கல, 2 முறை கேட்கல, திருப்பி திருப்பி கேட்டேன். கேட்குற டைம்ல இறக்கமாக பதில் சொன்னேன். இது உம்மா வாப்பா. அதே உம்மா வாப்பா வயசுக்கு போய்த்து எங்கட சொத்தை பாதுகாக்கிறதுக்கு மகள் உடுப்பெல்லாம் கழுவி போட்டேம்மா, நீ அந்த உடுப்பு எல்லாத்தையும் கொண்டாந்து மடித்து வச்சான்னு கேட்டேன். நீங்கள் என்ன சொல்கிற? ஓம்மா மடித்து வச்சுட்டேன்ற. ஒரு 3 நிமிஷம் பேய்த்திருக்காது, மகள் அந்த உடுப்பெல்லாம் கொண்டாந்து மடித்து வச்சான்னு கேட்குறேன்னு. ஓம்மா மடித்து வச்சேன். இன்னும் அங்கே சுற்றி இங்கே வந்து
மகள் அந்த உடுப்பை எல்லாட பொத்திட்டு போங்க அம்மா வித்தின முறை சொல்கிறேன், மடிச்சு வச்சேன்னு சொல்கிறேன் தானே, பாஞ்சு முடிஞ்சிருவோமே. டிமென்சியா. மகன் ஸ்கூட்டியை உள்ளுக்கு போட்டு கேட்டை லொக் பண்ணினியா? ஓ அப்பா ஸ்கூட்டி உள்ளுக்கு போட்டு கேட்டை லொக் பண்ணினேன். அப்படியே வைத்து பெட்டை தட்டி படுக்க போகிற, கதவை தட்டுற, என்ன வாப்பா மகன் ஸ்கூட்டி உள்ளுக்கு போட்டான். ஓ வாப்பா போட்டேன். நேரம் பெய்த்தா இவருக்கு மறதி. இன்னும் கொஞ்சம் வந்து தட 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 அண்ணன் முடிஞ்சு ஸ்கூட்டி தான் திறந்தா என்ன ஸ்கூட்டியை போட்ட வாப்பா. சரி வாப்பா, சரி 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 சரி. நான் கேட்கிறேன், இது என்ன தெரியுமாம்மா, வயசுக்கு போனால் இப்படி கேள்வி கேட்பாங்க. சின்ன வயசுல நாங்க எப்படி கேள்வி கேட்டோமோ, எப்படி என் உம்மா என் வாப்பா எனக்கு உங்களுக்கு விட சொன்னாங்களோ, இதே மாதிரி முதுமைக்கு போனதுக்கு பின்னால் அவங்க கேட்கிற நேரம் நாங்க என்ன செய்யணும்? பணிவை மேற்கொள்ளும். வயசுக்கு போனால் அவங்களுக்கு டெப்லெட்ஸ்கள் தேவைப்படும். டெப்லெட் இல்லாட்டி மகித்தா பேச்சுன்னு ஒரு பயம் வரும். டெப்லெட் பக்கத்தில் ஈக்கணும். சில நேரம் உங்களை விட மாட்டாங்க, நீ என்னோடு இருக்கணும்னு சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. அது ஒரு நோய். வெளியில் போக விடவே மாட்டாங்க. அவங்களுக்கு மரண பயம் வந்துடும். நீங்கள் இருக்கிறனா சரி சார் மகித்தா போகவே மாட்டேன் அந்த ஃபீலிங் உங்களுக்கு கண்டா நினைப்பாங்க. நீங்கள் போனால் மகித்தா பேச்சுற சிந்தனை வந்துடும். வயசுக்கு போனது வரும். இவங்கள நாங்கள் முதியவர்களோட முகத்தில் பாஞ்சி போடுறது, எரிஞ்சு போடுறது, கத்துறது. நாங்கள் அப்படி செஞ்சால் எங்களுக்கு அப்படி செய்கிற ஒரு சமூகத்தெல்லாம் உருவாக்காம எடுக்கிறல்ல. இதை நாங்கள் சிந்தனையில் வச்சுக்கணும். இன்றைக்கு வந்து சமூகத்தில் அல்லாஹ் அருள் செஞ்ச சிலரை தவிர பெரும்பாலும் இந்த விஷயத்தை நான் மிச்சம் பலையும், மிச்சம் மோசம். கேள்விக்கு மேல் கேள்வி, கேள்விக்கு மேல் கேள்வி. கோபம் வருதுதான், எரிச்சல் வருதுதான். இந்த நேரத்தில் ஏண்ட சொர்க்கம், உங்களோட சொர்க்கம் எது? உங்களோட உம்மா உங்களோட வாப்பா. வீட்டுக்குள்ள சொர்க்கத்தை வச்சுக்கொண்டு அதை அடையாமல் இருக்கிற துர்ப்பாக்கியவான்களாக நாங்கள் போய்த்தோம். வீட்டுக்குள்ள சொர்க்கத்தை வச்சுக்கொண்டு அந்த சொர்க்கத்தை கணக்கெடுக்காமக்கு போன துர்ப்பாக்கியவான்களாக நாங்கள் போய்த்துட்டோம். அல்லாஹ் பாதுகாப்போம். கேள்விகள் கேட்கிற நேரத்தை நிதானிக்கணும். அவங்களுக்காக நிறைய துவா செய்யணும். அல்லாஹ் எங்களோட பேசுறான். வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா வபில் வாலிதைனி இஹ்சானா இம்மா யப்லுகன்ன இன்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃப் வலா தன்ஹர்ஹுமா وقل لهما قولا كريما واخفض لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا. அல்லாஹ் தீர்மானிச்சிட்டான், சீல் குத்திட்டான். லொஹருக்கு 4 ரக்காத் தான், சுபஹுக்கு 2 ரக்காத் தான், மகரிபுக்கு 3 ரக்காத் தான். அல்லாஹ் தீர்மானிச்சிட்டான். அதில் ஒன்று தான் அல்லாஹ் தீர்மானித்தது, அல்லாவை தவிர யாரையுமே வணங்கப்படாது. இபாதத்தோடு அல்லாஹ் ஜாயின் பண்ணினது. உண்ட உம்மா வாப்பாக்கு நல்ல பிள்ளையா இருந்துக்கோ. மனிதா, உனக்கிட்ட உண்ட உம்மாவோ பாப்பாவோ கிலாகுமா 2 பேருமோ அவங்கள ஒத்தரோ முதுமை பருவத்தை அடைந்தால் சி என்று சொல்லிடாதே. பலாத்தக்குள்ளமா உஃப். உங்களோட உம்மா வாப்பா உங்களோட இருக்க சான்ஸ் இல்லை. இப்போ பெண் சமூகமே உங்களோட இருக்கிறது மாமி மாமாவும் தான். ஏன் உம்மா அப்பாவுக்கு செய்யாத வேலை இந்த கிழமைகளுக்கு நான் செய்கிறதுக்கா? என்ன ஆட்டினா என்ன பாடுபடுத்தினால் நான் கல்யாணம் முடித்து வந்த நேரத்தில் என்ன எல்லாம் செஞ்சால் இப்போ வயசுக்கு பேத்து இவட மன செலவு பாதைகள் நான் அலையவா? யோசிக்கவே வேணாமா? அறியாத்தனமா தெரியாத்தனமா உங்களை போட்டு ஏறி மிதிச்சு இருப்பாங்க. விட்டுடுங்க. நான் ஒரு நாள் முதுமைக்கு போவேன். நீங்க பார்க்கறது தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், உங்களோட உம்மாவோ வாப்பாவோ உங்களுக்கிட்ட முதுமை பருவத்தை அடைஞ்சால் சி என்றும் சொல்லாதே. என்ன சொல்லுது? சி என்றும் சொல்லாதே என்றால் அதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற என்ன தெரியுமா? சி என்று சொல்லக்கூடிய மாதிரி அவங்க நடப்பாங்க. வாப்பா இங்கே துப்ப வாழம் ஐனுக்கு துப்புவாங்க, உம்மா இங்கனைக்கு வரவானம் ஐனுக்கு வருவாங்க. வானாம்ன்றதை செஞ்சிடுவாங்க.
சீயன்னு சொல்ற மாதிரி நடப்பாங்க. சொல்லிடாத விழா தன்னருவமா செய்ய வழியில ஊட்ட விட்டு 2 பேரையும் அனுப்பிடுவோம், எங்க சரும் வந்து போட்டுடுவோம், விரட்டுற மாதிரி நடப்பாங்க. விரட்டிடாத. வக்குள்ளமா கௌலம் கரீமா, கண்ணியமான வார்த்தை பேச்சு, எரிஞ்சு பேசுற மாதிரி நடப்பாங்க. பிடிவாதம், முரட்டு சுபாவம், நினைச்சது சாதிக்கணும் தன்மை எல்லாம் வரும். விரட்டிடாத. கண்ணியமான வார்த்தை பேச்சு, பணிவு உண்ட சரக தாழ்த்தி கொடு. ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, என்ன சின்ன வயசுல என்ன கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து ஆளாக்கினாங்க, யா அல்லாஹ் என் அம்மா அப்பாவுக்கு அருள் செய்து துவா கேட்டுக்கோங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லித்தாரேன். நான் இங்க விளங்க வேண்டிய ஒரு பாடம் இருக்கிறேன். முதுமைக்கு போனால் சீண்டு சொல்லக்கூடிய மாதிரி, ஊட்ட விட்டு துரத்தக்கூடிய மாதிரி, முகத்தில் எரிஞ்சு பேசக்கூடிய மாதிரி உள்ள வேலைகள் அவங்க செய்வாங்க. இந்த நேரங்களில் எல்லாம் நாங்கள் நிதானிக்கணும், நாங்கள் ரிலாக்ஸ் ஆகணும், நாங்கள் அமைதியாகணும். அவங்களோட உள்ளங்கள் புண்படாத மாதிரி நடக்கணும். நான் ஏன் இந்த தலைப்பு உங்களுக்கு தெரிய செஞ்சேன்னு சொன்னால், இன்றைக்கு எங்கே போனாலும் வயசாளிகள், மாமி மருமகள் பிரச்சனைன்றது நாயும் கரிச்சட்டி மாதிரி, மூக்குள்ள மட்டுக்கு சளி. இப்படி இடங்களுக்கு வார உங்களுக்கு உங்கள்கிட்ட பாரிய சேஞ்ச் மாற்றங்கள் வரணும். உங்களுக்கு கேளு, அவங்கள ஒரு வித்தியாசமான தோரணையில் பாருங்க. அப்படின்னா அன்பை கொடுங்க. அவங்கள கொஞ்சம் துப்பர் வாக்குறதுலையோ, அவங்கள கொஞ்சம் உணவை ஊட்டி விடுறதுலையோ, அவங்கள உடுப்படவுகளை கழுவி கொடுக்குறதுலையோ எந்த குறைதலும் வச்சாதங்க. சில நேரங்களில் சில வயசாளிகள் இருப்பாங்க, மாமி மாப்பிள்ளோட உம்மா, உங்களை போட்டு கசக்கி புளிஞ்சு உருட்டி பிரட்டி எடுத்திருப்பாங்க. உங்களோட மாப்பிள்ளை வரப்போக்கில் தங்க ராணி ராஜான்னு உங்களோட பேசுகிறோம். எப்படி டபுள் முகம். உங்களோட மாப்பிள்ளை அவட மகன் வரப்போக்கில் உங்களோட மகள் வாங்க, மகன் வாங்க, மகள் வாங்க பார்த்திருந்தேன், வாங்க பக்கத்து உட்காருங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த கிளட்டை குத்தி கொண்டுடணுவே, மகன்கிட்ட முன்னுக்கு ஒரு மாதிரி, மகன் இல்லாட்டி ஒரு மாதிரி, அப்படி உள்ளாக்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு வகையான போராட்டம் ஈக்கும். உங்களோட நீங்கள் எவ்வளோதான் சொன்னாலும் கண்டுக்கவே மாட்டாங்க உங்களோட மாப்பிள்ளை. உங்களோட முன்னுக்கு அப்படித்தான் உசிரை விட்டு நடக்கிறார். இந்த நேரங்கள் வெறுப்பு வரும். இந்த நேரங்கள்ல எல்லாம் அவட தனத்தை அவ காட்டு, அவட குணத்தை அவ காட்டுட்டு, ஏண்ட குணத்தை நான் காட்டுறேன், ஏண்ட பண்பாட்டை நான் காட்டுறேன். நான் இஹ்லாஸோட அல்லாஹ்க்கா செஞ்சுட்டு போறேன். அல்லாஹ் ஒரு நாளும் எனக்கு குறைக்க மாட்டான். ரப்பி என்ன கண்ணியப்படுத்துவான், எனக்கு இதால உயர்வு கிடைக்கும். இந்த சிந்தனைகள் தவறும். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, உறவுகளே, முதுமை என்பது வேறு பிரிக்க முடியாத ஒன்று. அது எங்களோட லைஃப்பில் நிச்சயமாக வந்தே தீரும். நாங்கள் நீண்ட காலம் வாழ்ந்தால். பெரும்பாலும் நீங்கள் எல்லாம் உங்களோட உம்மாவோட வாப்பாவோட வாழ்கிற அந்த நிலைமையை பெற்றிருப்பீங்க. இதில் உம்மா வாப்பா 2 பேரும் எனக்கு இன்னும் ஹயாத்தோடு இருக்கிறன்றாக்கள். உங்களோட உங்களோட உம்மா வாப்பா இன்னும் ஹயாத்தோடு இருக்கிறன்றாக்கள் யாருக்குமே இல்லையா? உம்மா வாப்பானாக்கு உம்மா வாப்பா ஹயாத்தோடு காத்துக்கணும். மாஷா அல்லா, ரைட். அவங்க எனக்கிட்ட தான் நிற்கிறாங்கன்றாக்கள். ஏன் உம்மா பெண்ணோட தான் இருக்கிறாங்கன்ற. மாஷா அல்லா, அது ஒரு பாக்கியம் தான். சரி, என்னோட என் மாப்பிள்ளோட உம்மா மாப்பிள்ளோட வாப்பா என்னோட தான் இருக்கிறாங்க. அப்படியாக்கள் யாருக்குமே அப்படி இல்லை. தப்பி பாதுகாப்பு தான், யாருக்கும் அப்படி இல்லை. அப்படி யாருக்கும் இல்லை. ரைட். இதில் அப்படி இருந்தாலும் உம்மா வாப்பா இருந்தாலும் சரி, மாமி மாமா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, வயசாளிகள் வரப்போக்கள் அவங்களுக்குள்ள கண்ணியங்களை கொடுங்க. அவங்கள முடியுமான வரைக்கும் பாருங்கள். அவங்களோட கனிவாக நடங்க, அவங்களோட பண்பாக நடங்க, அவங்களோட மிச்சம் இங்கிதமாக நடங்க. இந்த இங்கிதங்களும் அன்புகளும் படிவுகளும் எங்களுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை எடுத்து தரும். சுருக்கமாக விளங்கிக்கங்க, முதுமை என்பது வேறு பிரிக்க முடியாத ஒன்று. அது எங்களோட லைஃப்பில் வந்தே தீரும். அது வாரத்துக்கு முன்னால் இருக்கிற முதியவர்களை உரிய முறையில் நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோமாக இருந்தால் நாங்கள் அந்த இடத்துக்கு போகிற நேரம் எங்களை கண்ணியமாக கையாளுகின்ற ஒரு சிறந்த சமூகத்தை எல்லாம் உருவாக்குவான்ற ஒரு மனசில் வச்சுக்கோங்க. இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் இஷா துறைக்கு பின்னால் பொது பயான். அப்படி தானே? எல்லாருக்கும் தானே? ஆண்களுக்கு மட்டுமா, பெண்களுக்கு இல்லையா? பொது பயான் சொன்னாங்களே.
அப்போ உங்களுக்கு வர தடை அப்படியா? வேற எழுந்தானே கட்டாயம் வாங்க. ஏண்டா அதுவும் ஒரு அழகான ஒரு தலைப்பு. அதில் போட்டிக்கிறாங்க, எங்கட வீட்டில் ஏன் நிம்மதி சந்தோஷம் இல்லை? கணவனை வாழ்க்கையை பற்றி பேசல. ஏன் எங்கட வீட்டில் சந்தோஷம் நிம்மதி பிரச்சனை இல்லை, பிஸ்னஸில் டல், எங்களோட வீட்டுக்கு சந்தோஷம் இல்லை, கஷ்டமாயிக்குது? இதெல்லாத்துக்கும் என்ன காரணம்? ஒரு அழகான விஷயத்தை சார் உங்களோட பயந்து கொண்டிருக்கிறேன். வெகு தொலைவிலிருந்து வந்திருக்கிறேன். நீங்களும் நேரம் ஒதுக்கி வாங்க. நான் மட்டுமில்லை, வார எல்லாருமே நேரங்கள் ஒதுக்கி வருவாங்க இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு தாராளம் இந்த இடத்துல உங்களுக்கு உட்காரலாம். உங்களுக்கு சுதந்திரமாக அனுமதி கேட்கலாம். அப்படி வாய்ப்பு இருந்தால், பொது பயன் தான் சொன்னேன், அப்படி தான் போட்டுன்னேன். அல்லாஹ்வாலம் அப்படி வாய்ப்பு இருந்தால் கட்டாயம் வந்து கலந்துக்கங்க. கணவன்மார்கள் கட்டாயம் அனுப்பி வைங்க. எங்களோட வாழ்க்கை இன்ஷா அல்லாஹ் பெரிய மாற்றத்தை அல்லாஹ் தந்து வைக்கணும். இன்று பேசி இந்த தலைப்பினூடாக அல்லாஹ் எனக்கிட்டே உங்கள்கிட்ட பாரிய மாற்றங்கள் எல்லாம் வர வைக்கட்டும். எங்களோட வீடுகளுக்கு முதியவர்களாக பார்ப்போம். அவங்களுக்குள்ள கண்ணியங்களை மரியாதைகளை கொடுப்போம். அல்லாஹ்